ஏன்னா இவ்வளவு திறன் 6 வயசுல இவ்வளவு திறமையாக ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமானா சாத்தியம் சொல்லி நிரூபிச்சிருக்காங்க இந்த பள்ளி நிர்வாகம் அவருடைய பெற்றோரும். முதலாவது அந்த பெற்றோருக்கு மனநிலையில வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோருமே மிகப்பெரிய பொறுப்புடையவர்கள். மரமானது கனியை கொண்டு அறியப்படும் சொல்லுவாங்க. உங்களுடைய குழந்தை எப்படி வளர்றது, குழந்தை எப்படி செயற்படுதுன்றதை பொறுத்து தான் பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருக்கிறான்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி பள்ளி நிர்வாகம், ஏன்னா குழுவாக பயிற்சி கொடுக்கும்போது குரூப்பாக எந்த நாங்களும் அது மாதிரி பயிற்சி நிலையங்கள்லாம் வச்சிருக்கிறோம். அது எப்படின்னா மீனை மரமேற சொல்ற மாதிரி, குரங்கு மரமேறிடும் இயல்பா, சிறுத்தையும் கூட ஏறிடும், கரடியும் கூட ஏறிடும். ஆனா மீனையும் மரமேற சொல்ற மாதிரி ஒரு பெரிய கடுமையான செயல் திட்டம் தான் அந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ். அப்ப அதுல ஒரு குழந்தையினுடைய தனித்திறனை அடையாளம் கண்டு இந்த மாதிரி உலக சாதனையை உருவாக்குறது எளிமையான காரியம் இல்லை. இந்த தாட், இந்த ஐடியா எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 108 வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒன்று பண்ணாங்க. ஸோ அதோட அட்டம்ப்டோட கண்டினியூஷனாக ஒரு இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை இனிஷியேட் பண்ணாங்க. அவங்க இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் டுகெதர் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி அதுக்கு ஒர்க் பண்ணலான்னு சொல்லி எல்லாமே பண்ணோம். அது பண்ண ஃபுல் ப்ராசஸ்மே மேம் தான் பண்ணாங்க. கூட இருந்து நாங்கள் அதுக்கு ஸ்லைட் ப்ரிப்பரேஷன் பண்ணது, பாப்பாவை டெய்லி ட்ரெயின் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது இயற்கையோட அருளாலையும் இறைவனோட அருளாலையும் இன்னைக்கு இது நல்லபடியாக நடந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். கோயம்புத்தூரில் சிறப்பாக இயங்கி வரக்கூடிய மவுண்ட் கார்மல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியில் கற்று வரக்கூடிய 6 வயதான ஆதனா லக்ஷ்மி என்ற சிறுமி இன்றைய தினம் ஒரு உலக சாதனை படைக்கும் முயற்சியை மேற்கொண்டார். அந்த முயற்சியானது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய A to Z வரைக்கும் 26 எழுத்துகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் 26 சொற்கள். குறிப்பாக ஏயில் ஆக்ஷன்ஸ் சொன்னா ஏல இருந்து Z வரக்கூடிய அளவுக்கு அந்த எழுத்துக்கள் அனைத்துக்குமே 26 ஆக்ஷன்ஸ். அதே மாதிரி பில பேர்ட்ஸ்னு சொன்னா பேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஏனா ABCD அந்த முதல் எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்குமே 26 எழுத்துக்களுக்குமே 26 சொற்கள். அதுபோன்று சியில் கலர்ஸ் சொன்னால் கலர்ஸ்ல 26 சொற்கள். அந்த ABCD என்ன எழுத்து முதல் எழுத்தாக வருகிறதோ அதன் அடிப்படையில் 26 சொற்களை சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 26 ஆங்கில எழுத்துக்களுக்கும் 26 சொற்கள் என்ற ரீதியில் 676 சொற்களை கூறி